ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குட்டி பசங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ போய் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பூண்டு ஒரு 3 பல்லு, இஞ்சி சின்ன துண்டு ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு பழம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், ரொம்ப நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு குக் ஆனதும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நம்ம அதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். கூடவே நம்ம சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தேங்காய் ஒரு 1/2 கப்பு ஆட் பண்ணுறேன். 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு பதமான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடாமல். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கவர் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்க, எண்ணெய் தெரிக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லிட்டை கவர் பண்ணி வச்சுட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா கையிலெல்லாம் பட்டுரும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. கைக்கு விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு வதங்குந்து நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் இன்னொரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிளகா, கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அங்கே தக்காளி தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். கூடவே 1/2 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். கவர் பண்ணி வச்சுருங்க. இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம 1/2 கப்பு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி அதுவும் ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டும். பாருங்கள், ரொம்ப நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கலக்கி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, கத்திரிக்காய் உடஞ்சிராமல். மிக்ஸ் பண்ணதும் ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.